ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர் இருக்கிற காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. காந்திபுரம்ல இருந்து கோவை குற்றாலம் வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். இது சாடிவயல் அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ்ஸுங்க. இந்த பஸ்ல தான் போகணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம காந்திபுரம்ல இருந்து கோவை குற்றாலம் நோக்கிய பயணத்துக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டா டாட் 6 o'clock கிளம்பியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் பஸ் வந்து கோவை குற்றாலம் போறதுக்கு 6 மணிக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9 மணிக்கு ஒரு பஸ், அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணிக்கும் 8:10க்கும் தான் ஒரு பஸ் இருக்கு. சோ நீங்க கரெக்டா டைமிங்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறதா இருந்தா, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் இருந்தா எந்த டைமுக்கு வேணாலும் போகலாம். அரௌண்ட் 10 o'clock வந்து கோவை குற்றாலம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம போய் தாங்க செக் பண்ணணும். சோ நம்ம காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சு. காலங்காத்தாலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நிறைய டவுன்ஸ்க்கு வந்து லோக்கல் டவுன் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம கிணத்துக்கடவுக்கு, உக்கடம் வந்து இன்னொரு ஹப். நம்ம காந்திபுரம் மாதிரியே கேரளா போற பஸ்ஸஸ், பொள்ளாச்சி, உடுமலை, பழனி ரூட்ல போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அங்க இருந்து தான் கிளம்பும். ஊட்டி போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கிளம்பும். இன்னொரு பஸ் இருக்குங்க, ஐ திங்க் சிங்காநல்லூர் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. அங்கிருந்து வந்து திருச்சி சைடு போற திருச்சி தஞ்சாவூர் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும். சோ இந்த மாதிரி 2-3 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு கோயம்புத்தூருக்குள்ள. பட் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸ்பெசிபிக்கா நீங்க ஏரியாஸ்க்கு போறதா இருந்தா அந்தந்த ரீஜன்ஸ்க்கு தகுந்த மாதிரி கேட்டுக்கிட்டு எங்க இருந்து பஸ் கிடைக்கும்னு கேட்டு நீங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடணும். ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு டிராவல் ஹப். சொல்ல மறந்துட்ட பாருங்க, எஸ்சிடிசி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் வந்து நம்ம இப்ப கிளம்பணும் இல்லையா காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டு. அங்கிருந்து கிளம்பும். சோ இந்த மாதிரி ஒரு ஹப், டிரான்ஸ்போர்ட் ஹப்னு சொல்லலாம் நம்ம காந்திபுரம் ஏரியா. அது போக பாத்தீங்கன்னா நிறைய சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு ஸ்பெசிபிக் ரீஜன்ஸ்க்கு டிராவல் பண்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் சிறுவாணி டிராவல் ஆகிட்டு இருக்கோங்க. டவுனுக்குள்ள ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கோயம்புத்தூர் அவுட்டர் போவோம். நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு இப்போ கோயம்புத்தூர் சிட்டியும்.
மக்களே, இப்ப நம்ம பஸ் கோயம்புத்தூரோட ரூரல் ஏரியாஸ்க்கு வந்தாச்சுங்க. சிட்டில இருந்து கொஞ்சம் அவுட்டர் வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து பேரூர் அப்படிங்கிற டவுன் ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேரூர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஏன்னா இங்க வந்து பேரூர் பட்டீஸ்வரன் கோவில் இருக்கு. இது வந்து ரொம்ப புராதனமான கோவில். நம்ம கங்க மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே கட்டினது. அதுக்கப்புறம் சோழர்கள் வந்து அது பெரிய லெவல்ல விரிவுபடுத்தி செம்ம சூப்பரான ஒரு சிவன் ஸ்தலம் நம்ம பேரூர். பேரூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆதீனமும் இருக்குங்க. நிறைய கோவில்கள் இருக்கிற ஊர்கள்ல வந்து பெரிய பெரிய ஆதீன மடங்கள் எல்லாம் இருக்கும் தெரியுமா? அது மாதிரி பேரூர்ல வந்து ஒரு ஆதீனம் இருக்கு. பேரூர் ஆதீனம்ங்கிறது வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். நிறைய இம்பார்ட்டன்டான நல்ல விஷயங்கள், வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் இங்கதான் வந்து அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்வாங்க இல்லையா கோவில்ல. சோ அதெல்லாம் வந்து பேரூர் கோவில்ல தான் நடக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கல்ச்சுரலி இம்பார்ட்டன்டான கோவில் இருக்கிற ஊரு தான் பேரூர். சோ பேரூருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பஸ் மாதம்பட்டி, ஆலாந்துறை, செம்மேடு வழியா மாதம்பட்டி செம்மேடு போகாது. ஆலந்துறைக்கு அப்புறம் கோவை குற்றாலம் சாடிவயல் போயிடும். செம்மேடு வந்து பூண்டி போற ஏரியா. அது வந்து வெள்ளியங்கிரி ஹில்ஸ், ஈஷா எல்லாம் போகும் இல்லையா? சோ அந்த ரூட் போகாம ஆலந்துறை தாண்டணும்னே கோவை குற்றாலம்க்கு வேற ரூட்ல திரும்பிடும். சோ இப்ப நாம வந்து பேரூர் தாண்டி மாதம்பட்டி ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இது வந்து நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வர ஏரியா அப்படிங்கிறதுனால வெள்ளியங்கிரி ஹில்ஸ் போறவங்களாகட்டும், கோவை குற்றாலம் போறவங்களாகட்டும், ஈஷா போற கூட்டம் எல்லாமே வந்து இந்த வழியில தான் வந்து போகும். அதனால நிறைய கூட்டம் வரும். சோ கோவை குற்றாலத்துக்கு வந்து இன்னும் 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. சோ இந்த ரூட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பக்தர்கள் டூரிஸ்ட் எல்லாம் போறதுனால நிறைய கெஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டே பண்றதுக்கான ஹோம் ஸ்டேஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதனாலவும் என்னமோ ரோடும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் 2 லேன் ரோடா இருந்ததா இப்ப 4 லேன் ரோடா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அவசியம் வேற. இங்க பாருங்க, ஐ லவ் மாதம்பட்டின்னு போட்டிருக்காங்க. ஏதோ ரியல் எஸ்டேட் காரங்க அவங்க பிளாட்டுக்கு முன்னாடி ஐ லவ் மாதம்பட்டி செல்ஃபி பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஸோ குட், நல்லதான் இருக்கு. ஸோ மாதம்பட்டியில தாண்டணும்னு பாத்தீங்கன்னா அப்படியே சீன் அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடும். அவ்வளவுதான். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நம்ம தாண்டி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சிட்டி லிமிட்ஸ்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற ஃபுல் பச்சை பசுமையான கிராமங்கள் வழியா தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். நம்ம கோவை குற்றாலம் ரீச் ஆகிற வரைக்குமே இனிமேல் சூப்பர் சீனரிஸா தாங்க இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வழியில உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நிறைய குட்டி குட்டி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும், நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்க கோவை குற்றாலம், ஈஷா, வெள்ளியங்கிரி மலை சைடு இருக்கிற கிராமங்களுக்குள்ளெல்லாம் வந்துட்டீங்கன்னா நிறைய யூனிக்கான பிளேசஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வழியில ஒரு ரைடு போறதே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை எழில் கொஞ்சம் கொங்கு நாட்டு கிராமங்கள் வழியா.
மக்களே, நம்ம பேரூர் மாதம்பட்டி எல்லாம் கிராஸ் பண்ணியாச்சுங்க. இனி நாம என்னென்ன கிராஸ் பண்ணுவோம்னா ஆலாந்துறை, அதுக்கப்புறம் கோவை குற்றாலம் சாடிவயல் ஏரியா தாங்க. சோ நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நாம வந்து ஒரு ஜூலை மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏரியால நம்ம தென்மேற்கு பருவமழை வந்து சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்கோம். கேரளால வர்ற தென்மேற்கு பருவமழை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு கீழ் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ்க்கு சாரல் மலை கொடுக்கும். மலைக்கு இந்த சைடு நம்ம தமிழ்நாட்டு சைடு. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டம், இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல தானே இருக்கு. சோ இங்க எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு கிளைமேட் நல்லா இருக்கும். சாரல் மழை பெஞ்சிட்டு முக்கியமா மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் வந்து நல்ல மழை கிடைக்கும். சோ செம்ம சூப்பரா இருக்கும். அதனாலதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல்னு ஒரு சாங்கல் எழுதியிருக்காங்கல்ல, அதெல்லாம் இந்த காலநிலையை பேஸ் பண்ணி தானே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குற்றால சீசன், அதுவும் இந்த சீசன் தான், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சீசனு. அதே மாதிரிதான் வந்து வால்பாறை, அதுக்கப்புறம் ஊட்டி மலை மேல இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே வந்து இந்த மான்சூன்ல வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல வந்து நீர்பெருக்கு இருக்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, மழை பெய்யறது முக்கியம் தானே. மான்சூன்ல பெய்யாம எப்ப பெய்யும்? சோ நாம கரெக்டா வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் அக்டோபர் சீசன்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், மான்சூன் முடிஞ்சு எல்லா நீர்த்தேக்கங்களும் ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து பச்சை பசேல்னு ஒரு புது பொலிவோட இருக்கும். ஸோ நீங்க இன்கேஸ் மான்சூன் என்ஜாய் பண்ற ஆளா இருந்தா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசம் இந்த மலை அடிவாரத்திலயோ மலை மேல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்க்கோ போகலாம். போறதுக்கு முன்னாடி மலையோட அளவு எப்படி இருக்கு, ரோட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கா, டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு போங்க. இல்லப்பா எனக்கு ஜஸ்ட் ஒரு ரைடு போயிட்டு வரலான்ட்டு போனா தாராளமா போகலாம். இல்ல பெஸ்ட் வந்து எனக்கு எல்லாம் சுத்தி பார்க்கணும், வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நீங்க மான்சூன் முடிஞ்சு ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் அக்டோபர் சீசன்ல போனீங்கன்னா தான் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா? சோ நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் இல்லையா கோவை குற்றாலம். சோ அது வந்து சிறுவாணி மலை இருக்கு இல்லையா, சிறுவாணி டேம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மலைத்தொடர்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற அருவிதான் வந்து கோவை குற்றாலம். சோ அங்கிருந்து கொஞ்சம் மேல போகணும் சிறுவாணிக்கு. பட் ஆனா இப்ப சிறுவாணி டேம்க்கெல்லாம் வந்து டூரிஸ்ட் அலோவ் பண்றது கிடையாது. பஸ் போகும். பட் ஆனா சாடிவயல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லயே வந்து அந்த ஊர்க்காரங்க மலை மேல இருக்கிற மக்களை தவிர மத்த ஆளுகளை எல்லாம் இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல எல்லாம் வந்து இந்த ரூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதனால யார் வேணாலும் நினைச்ச மாதிரி போக முடியாது. ஒரு கொரோனா முன்னாடி எல்லாம் வந்து சிறுவாணி டேம் வரைக்குமே வந்து டூரிஸ்ட் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் அது பெரிய டூரிஸ்ட் லொகேஷனா ஆகல. ஜஸ்ட் யாருக்கு விருப்பம் இருக்கோ இயற்கை ஆர்வலர்கள் வந்து போய் பார்த்துட்டு வருவாங்க. பட் இப்ப வந்து நாம நினைச்சாலுமே போக முடியாதுங்க. சோ இப்ப நம்ம ஆலாந்துறை அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஒரு கோவில் இருக்கு, அதனாலதான் பூக்கடைகள் எல்லாம் நிறைய இருக்கு. காலங்காத்தால பஸ்லயும் வந்து உள்ளுக்குள்ள சாமி படத்துக்கெல்லாம் பூ போடுறதுக்கு நம்ம கண்டக்டர்னா பூ வாங்கிட்டாங்க. சோ பஸ் நம்ம ஆலாந்துறையில இருந்து கிளம்பியாச்சுங்க. தூரத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியுதா? மேல பாருங்க மேகங்கள் சூழ்ந்துட்டு எப்ப வேணாலும் மழை பெய்யும்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூட்டியே இருக்கு பாருங்க. சோ இதே மாதிரிதான் இருக்கும் கிளைமேட். ஒரு மாதிரி மூடியா அப்பப்போ சாரல் மழை பெஞ்சிட்டு லைட்டா வெயில் அடிச்சுட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா வைப் ஆயிட்டு இருக்கும். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இப்படிதாங்க இருக்கும். நீங்க இந்த சீசன்ல பெஸ்டா சுத்தி பார்க்கறதுக்கு நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் போகணும். கோயம்புத்தூர், தேனி, கம்பம், தென்காசி, குற்றாலம், கன்னியாகுமரி மாதிரியான ஏரியாஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணலாங்க. சோ இங்கிருந்துதான் வந்து உங்களுக்கு காருண்யா, ஈஷா எல்லாம் இருக்கும். சோ நாம போற வழியில தான் காருண்யா இருக்கும்.
சோ ஃப்ரெண்ட்ஸ், ஆலாந்துறை தாண்டி 2 ரூட்டுங்க. ஒரு ரூட் வந்து ஈஷா பூண்டி போற ரூட்டு, இன்னொரு ரூட் வந்து கோவை குற்றாலம் போறது. காலங்காத்தால பாத்தீங்களா எவ்வளவு சைக்கிளர்ஸ் வந்து சிட்டிக்குள்ள இருந்து இந்த அடிவாரம் வரைக்கும் சைக்கிள்லயே வந்துட்டு போறாங்கன்னு. ஒரு 25+25 கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் டெய்லி ரைடு பண்ணுவாங்க போல இருக்குங்க. சோ நாம காருண்யால சொன்னல, காருண்யா இன்ஸ்டிடியூட் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. இங்க பெத்தஸ்தா பிரேயர் ஹால்னு ஒண்ணு இருக்கும். நம்ம ஜீசஸ் கால்ஸ் யூ வச்சிருக்காங்கல்ல, சோ அவங்களோட இன்ஸ்டிடியூட் தான் வந்து காருண்யா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரொம்ப பாப்புலரான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இது. ஸோ அந்த ஏரியாவையும் தாண்டி வந்தாச்சுங்க. காருண்யா நகர்னே இங்க இருக்கு. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், சின்மயா மிஷன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆசிரமம் நடத்துற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ். ஸோ அந்த ஏரியா எல்லாம் தாண்டி நாம இப்போ கரெக்டா மலை அடிவாரத்துக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. என்ன மாதிரி இருக்கு பாருங்களா, அடிவாரத்துக்கு வந்துன்னு சும்மா வேற லெவலுங்க. எங்க போனாலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தோட மலைகளோட மலை அடிவாரத்தோட பிரம்மாண்டத்தை அடிச்சுக்கவே முடியாது. நாம நிறைய கொல்லிமலை, ஈஸ்டர்ன் காட்ஸ், அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் சுத்தி இருக்கோம். அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுல, இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ரொம்ப உயரமான மலைகள் இல்லையா, அண்ட் மலைகளோட பரப்பளவும் வந்து ரொம்ப அதிகம். அதனால மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள் வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி பிரமிப்பான அழகோட இருக்கும். அதுவும் மான்சூன் சீசன்ல எல்லாம் கேட்கவே வேணாங்க. இங்கிருந்து நம்ம பாக்குறதுக்கே எப்படி இருக்கு, இன்னும் மழை மேல எல்லாம் போனா எப்படி இருக்கும்னு பாருங்க நம்ம கிளைமேட்டு. இங்கிருந்து பார்க்கும் போதே மலை சரிவுகள்ல அருவிகள் எல்லாம் கொட்டுறது தெரியுதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு ஒயிட் ஸ்பாட் 2 ஸ்பாட் தெரியுது பாருங்க. அது ஃபுல்லாவே வந்து அருவி விழற ஸ்பாட்ஸ் தான். அருவிகளுக்கு பேரெல்லாம் கிடையாதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டா அங்கங்க அருவிகள் கொட்ட ஆரம்பிச்சிரும். அதனாலதான் வந்து கீழே இருக்கிற ஆறுகள் எல்லாமே வெள்ளப்பெருக்கு ஆகி நம்ம கீழே இருக்கிற டேம்ஸ் எல்லாம் நிறைஞ்சிரும். அதனால தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சீசன் இந்த பகுதியில. மக்களே, நம்ம கடைசி ஸ்டாப் வந்தாச்சுங்க, கோவை குற்றாலம். வாங்க இறங்கறதுக்கு ரெடியாகும். மக்களே, நம்ம வந்து ரீச் ஆயாச்சுங்க கோவை குற்றாலத்துக்கு. நம்ம பஸ் நம்மளை இறக்கி விட்டுட்டு அடுத்த ட்ரிப்புக்கு கிளம்பிடுச்சு. காலங்காத்தால ஃபர்ஸ்ட் பஸ்கே வந்துட்டோம். காந்திபுரம், பேரூர், ஆலந்துறை, காருண்யா வழியா சாடிவயல், கோவை குற்றாலம் வந்து ரீச் ஆயாச்சு மக்களே. இங்க பாருங்க ஊரு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு, மலை அடிவாரத்துல கொக்க மக்கான்னு இருக்கா. இங்க பாருங்க கோவை குற்றாலத்துல இருந்து ஓடி வர தண்ணி. கோயம்புத்தூர் நம்ம கேரளா பார்டர்ல இருக்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. சாடிவயல் கிராமம் இது. அதான் சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன மக்களே, நம்ம காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சாடிவயல் கோவை குற்றாலம் வரைக்கும் வந்தா இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. கோவை குற்றாலத்தை தவிர சிறுவாணி டேம்க்கு வந்து இப்போ அலோவ் பண்றது இல்லை, அதனால நம்ம போக முடியாது. ஸோ கோவை குற்றாலம் நம்ம போய் பார்க்கலாம். 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம். இன்னும் நமக்கு 2 மணி நேரம் டைம் இருக்கு. இங்க ஏதாவது டிஃபன் ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டு அப்படியே சும்மா அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கோவை குற்றாலம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பின்னாடி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஊரு, சாடிவயல் ஊரு, கோவை குற்றாலம், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஏரியாஸு, இங்க அருவி ஓடுற ஏரியா எல்லாமே சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அடுத்த விலாகும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த டிராவல் விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோயம்புத்தூர் வந்தா கோவை குற்றாலம் வரதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சேர்ஸ் ஃப்ரம் கோவை குற்றாலம்ங்க. See you.